கல்லூரி படிப்புக்கு போறவங்க யாரா இருந்தாலும், திருநங்கைகள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு உதவித்தொகை கொடுத்தாரு. புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் உதவித்தொகை கொடுத்தாரு. அதே போல பள்ளி படிப்பை சரிவர அவங்களால படிக்க முடியல, இடையில நின்னுடுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாரு. அவங்க மீண்டும் எப்ப படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப படிக்கலாம். அதை கொண்டு வந்தது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். பெண்கள் கல்லூரியில திருநங்கைகளுக்கு முதன்முறையா இடம் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எல்லாமே அதிமுக ஆட்சியில வந்ததை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. இன்னைக்கு 3ஆம் பாலினர் என்ற செயலி வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணதா சொல்றாங்க. அது உண்மையே கிடையாது. 3ஆம் பாலினர் செயலி அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த 3ஆம் பாலினர் செயலியில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் மட்டும் பொருத்தப்பட்டு திருத்தப்பட்டு இன்று ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க தான் அந்த செயலியை கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க.